ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸல் பேசிக்ஸ் ஃபார்முலா மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் நான் வந்துட்டு 3 ஃபார்முலா சொல்லித்தரேன். அதோட இல்லாமல் என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்துட்டு சம், செகண்ட் ஃபார்முலா வந்துட்டு மேக்ஸ், தேர்டு ஃபார்முலா வந்துட்டு மின். சம்முன்றது இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு. அதோடு இல்லாமல் வந்துட்டு வேறு என்ன ஃபார்முலாஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் மேனுவலா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ தட் இது நான் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ தட் இதில் வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு ரோல் நம்பரிங் வந்து தந்துருக்குறாங்க. மேக்ஸிமம் மினிமம் மார்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஸோ தட் டோட்டல் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னா, எப்பவுமே ஃபார்முலான்றது நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக சம்மு கொடுத்துட்டு அப்புறம் ப்ராக்கெட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே ஃபார்முலா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்த உடனே தான் அது வந்துட்டு ஒரு ஃபார்முலான்னு வந்துட்டு இது வந்து எண்ணும். ஸோ தட் இப்போ நீங்கள் வந்துட்டு சம்முன்னு கொடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட், எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ தட் இது வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது எது வரைக்கும் நம்ம கொடுக்கணும்னு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர். ஸோ தட் வந்துட்டு டோட்டல் எவ்வளோன்னு வந்து வந்திருக்கும். ஸோ தட் இதே நம்ம வந்துட்டு ரிப்பீட்டடாக போட தேவையில்லை. ஸோ தட் இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கர்சர் வந்துட்டு நம்ம எடுத்துன்னு போய் கீழே வரைக்கும் நம்ம கூட்டின்னு போய் விட்டோம்னா அதுவே தானாக வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஃபார்முலா வந்துட்டு ஃபார்முலா வந்து போட்டுரும். ஸோ தட் மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க மார்க் 1ல் அப்படின்றது பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் மார்க்குன்றது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவல் டு கொடுங்க, ஈக்குவல் டு மேக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட், இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இதை வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதே தான் மேக்ஸ்ன்ற மாதிரியே தான் இங்கே மின், ஈக்குவல் டு மின் ஃபார் மினிமம் வேல்யூ வந்துட்டு வரும். எந்த ரேஞ்சுன்றது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் ட்ராக் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டன். இதில் வந்துட்டு யார் ஹையஸ்ட் மார்க் மினிமம் மார்க்குன்றது காமிக்கும், மேலே வந்து யார் ஹையஸ்ட் மார்க்குன்றது வந்து காமிக்கும். ஸோ தட் இது வந்துட்டு ஒன் வே நிறைய மார்க்ஸ் வந்து இருந்துச்சுன்னா வரும். நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம டைப் பண்ணுறோன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, கம்மியான வேல்யூஸ் தான் இருக்குதுன்னா நம்ம வந்துட்டு ஈக்குவல் டு கொடுங்க, ஈக்குவல் டு எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ கொடுத்துட்டு ப்ளஸ், இது வந்துட்டு மேனுவலாக பண்ணுறதாக்கும், திருப்பியும் ப்ளஸ் என்டர் கொடுங்க. மார்க் 4 செலக்ட் பண்ணுங்க, மார்க் 4 கொடுங்க. equal to mark 1 plus mark 2 plus mark 3 plus mark 4. இப்போ என்டர் கொடுங்க, வேல்யூ வரும். அதே நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள் டேப் பண்ணிங்கன்னா ட்ராக் பண்ண மாதிரி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணுன்ற பட்சத்தில் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு இப்போது இந்த மார்க்கை மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு இன்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்டார் கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை ஆகும். என்டர் கொடுங்க, வேல்யூ வரும். ஸோ தட் அவ்வளோதான். இதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்லாஷ் கொடுத்தோம்னா டிவிஷன் ஆகும். என்டர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ப்ளஸ் சம்முன்றது நிறைய டேட்டாஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு சம்மு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேனுவலாக போட்டுருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம மேனுவலாக வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான்.